ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவுடைய ஃபைனல் பார்ட் வந்து பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த டிராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் நல்லாவே புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போன பாட்டுல ஹீரோவும் ஹீரோயினும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ யாருன்னு தெரியாம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அவளுடைய ஃப்ரெண்டுக்காரையும் பல்ப் வாங்கிட்டு போனதை பார்த்தோம். இந்த பாட்டுல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லயே ஜியாங் வந்து அவ அம்மா அப்பாவோட ஹீரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஜியாங் எதுவுமே சொல்லாம அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகிற மாதிரி ஆக்டிங்க போட இத பாக்குற ஹீரோவோட அப்பா டென்ஷன் ஆகி எதுக்குமா அழுதுட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாலு அப்பதான் நீ எதுக்கு அழுகுறன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி கத்த ஜியாங் மால் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. தாத்தா, நான் நம்ம மாலுக்கு ட்ரெஸ் எடுக்க போனேன். ஆனா அந்த ட்ரெஸ்ஸ வேற ஒரு பொண்ணு வாங்கி இருந்தா. அவகிட்ட நான் ரொம்பவே பொலைட்டா தான் எனக்கு அந்த ட்ரெஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தாங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அந்த பொண்ணு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல ஜியாங் அப்பாவுமே, நீங்க என்னோட பொண்ணை இன்சல்ட் பண்ணிருக்கீங்க. என் பொண்ணுக்கு தானே ஹீரோவா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ வேற யாரையோ வந்து உங்க பையன் மேரேஜ் பண்ணிருக்கான். இதுக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஜியாங்கோட அம்மாவுமே, ஆமா நீங்க இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க பையனை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு எதுவா இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஜியாங்கோட அம்மா உடனே ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என் பொண்ணு தானே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நீ இப்ப என்னோட பொண்ணை ஏமாத்திட்டு வேற எவ்வளவு ரோட்ல போற ஒருத்திய மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னு ஹீரோ வந்து, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. என்னோட வைஃப் ஒண்ணு ரோட்ல போறவ கிடையாது. அவ என் குழந்தைக்கு அம்மாவாக வந்திருக்கா. இதுக்கப்புறம் என்னோட வைஃபுக்கு மரியாதை கொடுக்காம பேசுறத நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோவோட அம்மாவுமே, என்னடா மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஆமான்னு தலையாற்றா. ஹீரோட அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஜியாங்கோட அம்மா கடந்து கத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒருத்தி ரோட்ல போறவளை எப்படி இந்த வீட்டோட மருமகளை ஆக்க முடியும்? பேசாம அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவுமே அதை எதுவுமே கண்டிக்காம, என் பையனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவன் டைவர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவங்க பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஜியாங்கோட அப்பா எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எங்க குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? நீங்க சொன்ன வாக்க யாருமே காப்பாத்தல. என் பொண்ணு உங்க பையனுக்கு தானே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க. இப்போ உங்க பையன் வேற யாரையோ மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான். என் பொண்ணுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்க ஹீரோட அப்பாவுமே, ஆமா எங்க மேலதான் தப்பு இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஜியாங்கோட அப்பா வில்லத்தனமா பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங் அப்பா கேக்குறாங்க, உங்ககிட்ட தானே எல்லாத்துலயுமே ஷேர் நிறைய இருக்கு, நம்ம அதை அப்படியே மாத்திக்கலாம். என்கிட்ட அதிக ஷேரு உங்ககிட்ட கம்மி ஷேர் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, உங்க பொண்ணு மால்ல என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தா, இந்த மாதிரி கால் நடக்க முடியாத ஒருத்தங்களை எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், பத்தாதுக்கு அவங்களுக்கு குழந்தை வேற இருக்கு, இவங்கள மாதிரி ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு பேசிட்டு இருந்தான்னு சொல்றா. உங்க பொண்ணு கொஞ்சோண்டு விஷயத்த மட்டும்தான் சொல்லிருக்கா, நிறைய விஷயத்த அவ மறைச்சிட்டா. அவ மறைச்ச விஷயத்த எல்லாத்தையுமே நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ என்னெல்லாம் சொன்னான்னு தெரியுமா, நான் பிளே பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்க ஜியாங்கோட அப்பா எல்லாம் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவுமே, அப்பா நான் இவள மேரேஜ் பண்ணிக்கணும் தான்ப்பா நினைச்சேன், ஆனா இவ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வரவே இல்ல. ஹீரோயின் சொன்ன மாதிரி இவ மால்ல வச்சு இப்படிதான் பேசிட்டு இருந்தா, அதுக்கு ஆதாரமா ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டான ஹீரோவோட அப்பா செம்மையா கோவம் ஆயிடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க ஃபேமிலி மொத்தமும்? நீங்க தான் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க தான் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா நீங்க எங்களோட சொத்தை எழுதி வாங்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல ஜியாங்கோட அப்பா உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அங்கிள் கோவப்படாதீங்க, என் பொண்ணு ஏதோ தெரியாம பேசியிருப்பா, நான் இப்பவே அவளை மன்னிப்பு கேட்க சொல்றேன். பொண்ணு பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோவோட அப்பாவுமே, என்ன மன்னிப்பா, என் பையனை பத்தியே நீங்க தப்பா பேசுவீங்க, உங்களை நான் மன்னிக்கணுமா? இந்த வீட்டை விட்டு எல்லாரும் காலி பண்ணி வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. ஜியாங் குடும்பமே மொத்தமா கிளம்பி வெளில போயிடுறாங்க. ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போக அவங்க ஃபேமிலி பிரேஸ்லெட்டை ஹீரோயினுக்கு கொடுக்கறாங்க.
இது ஹீரோவோட பாட்டி எனக்கு கொடுத்தது, நான் இப்போ உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஹீரோயின் உடனே ஐயோ இது வேண்டாம் ஆண்டி, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இது வேண்டான்னு சொல்ல ஹீரோ உடனே எங்க அம்மா கொடுக்குறாங்கல்ல வாங்கிக்கோ, அப்பதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின்மே அதை வாங்கிக்கிறா. ஹீரோ ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு டிராப் பண்ண வரான். லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக கார்ல வந்தோடனே ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் கழட்டி ஹீரோ கிட்டே கொடுக்கறா. இந்தாங்க இந்த பிரேஸ்லெட் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு இங்க பாரு எங்க அம்மா ஆசையா உனக்கு தானே கொடுத்துருக்காங்க, இப்போ இது உன்னோடது, எனக்கு தரணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அவன் கேக்குறான் உண்மை சொல்லு, நீ உண்மையிலே வந்து சியாங் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா சேச்சே நான் ரெக்கார்ட் பண்ணல, சின்னதா ஒரு பொய் சொன்னேன், நான் எல்லாருமே அதை நம்பிட்டாங்க, நான் சொன்ன பொய்யுமே நல்லா ஒர்க் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப சடனா பிரேக் போட ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸா இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கெல்லாம் ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்டா துடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆயிரா. ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே க்ளோஸா பாக்கும்போது இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அந்த பொண்ணோட ஃபேஸ் மாதிரி எனக்கு தெரியுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அவங்க அப்படியே ஹீரோயின் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஹீரோ சொல்றா உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாரு, நாளைக்கு காலையில என்னோட பிஏ வந்து பிக்கப் பண்ணிக்குவான்னு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே புருஷா நாளைக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோட பிஏ வந்துட்டு மேடம் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றது கேட்டு ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. நெக்ஸ்ட் டே பிஏ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அவன் எல்லா ரூமும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களோட ரூம் பக்கத்துலதான் பாஸ் ரூமே இருக்கு, அந்த ரூமுக்கு பக்கத்துல லிட்டில் யங் மாஸ்டரோட ரூமுமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ பிஏக்கு கால் வருது. ஹீரோவோட பையனோட ஸ்கூல்ல இருந்தா கால் வருது. இந்த மாதிரி குட்டி பையன் வந்து யாரு கூடயே சண்டை போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கால் பண்ணி பேரண்ட வர சொல்றாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். குட்டி பையன் யாருக்கிட்டயும் சண்டை போட்டுட்டானாமா, ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறாங்க பேரண்ட வர சொல்லி. ஆனா பாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்காங்களே, அவங்க எப்படி போவாங்க, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க ஹீரோயின் நான் வேணா ஸ்கூலுக்கு வரட்டுமான்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னு பியுமே ரொம்ப சந்தோஷமாயி சரி நீங்க வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் இருக்கிற ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறாங்க. குட்டி பையன் பேர் வந்து லீபா. குட்டி பையனோட ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க. குட்டி பையன் ஒரு பையன் கூட சண்டை போட்டதா சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த பையனோட பேரண்ட் வந்து குட்டி பையனை போட்டு ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்னோட பையனை கீழே பிடிச்சு தள்ளி விட்டு இருக்கான், அவனுக்கு அடிபட்டு இருக்கு, இவங்க அப்பா அம்மா இவனுக்கு மேனஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா, என்ன பையனை வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வேக வேகமா வந்துட்டு இருக்கா. என் குழந்தைய பத்தி இப்படி பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பேரண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பொறுமையா குட்டி பையன் கிட்ட போயிட்டு இங்க பாருப்பா உங்க அம்மா வந்துட்டேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் உன்னோட அம்மா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னு குட்டி பையன் எதுவும் பேசாம இருக்கா. நீ அந்த பையனோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனா அந்த பையனுக்கு பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியலையே உனக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. டீச்சருக்குமே இதை கேட்டு செமையா கோவம் வந்துருது. அவங்க சொல்றாங்க இங்க பாருங்க லீபாவால கொஞ்சம் பேச முடியும், அவனால ஒண்ணு சுத்தமா பேச முடியாதுன்னு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அவ அந்த பேரண்ட பாத்துட்டு இங்க பாருங்க உங்க பையனும் என்னோட பையனும் ஃப்ரெண்ட்ஸ் தான், கண்டிப்பா என் பையன் உங்க பையனை அடிச்சிருக்க மாட்டான், என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரியாம பேசக்கூடாது, சரி வாங்க நம்ம சிசிடிவி கேமரால எல்லாம் இருக்கும் அந்த ஃபுட்டேஜ பாக்கலாம், அதுல எல்லாம் தெரியும்னு சொல்ல எல்லாருமே போய் கொண்டாத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாக்குறாங்க. அதுல பார்த்தா 2 குட்டீஸுமே விளையாண்டுட்டு இருக்கும் போது தெரியாமதான் இன்னொரு பையன் கீழே விழுந்திருக்கான். இத பாக்குற ஹீரோயின்மே பாருங்க என் பையன் ஒண்ணு உங்க பையனை தள்ளிவில்ல, விளையாண்டுட்டு இருக்கும் போது அவனே தான் கீழே விழுந்திருக்கான், ஆனா நீங்க என் பையன் மேல தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பேரண்ட்னால இப்ப எதுவுமே பேச முடியல, அவங்க மேல தப்பு இருக்கறனால. ஹீரோயின் அதுக்கப்புறம் குட்டி பையனை அவ கூட தான் கூப்பிட்டு வெளில வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் குட்டி பையன் கூட பேசி நல்லாவே க்ளோஸ் ஆயிடுறா. நீ பாக்க ரொம்பவே கியூட்டா இருக்க, உனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு நான் ரைஸ் பால் செஞ்சு வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குட்டிக்குமே அது ரொம்ப பிடிக்கும் போல, அதனால அவளுமே சரின்னு சொல்றான். குட்டி பையன் பாத்தீங்கன்னா அவளோட சீக்கிரத்துல யார்கிட்டயுமே பழக மாட்டான். ஹீரோயின் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறான். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோட பிஏ போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அத ஹீரோக்குமே அனுப்பி வைக்கிறான். இங்க பாருங்க ஹீரோயின் உங்க பையன்
பையன் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பாக்குற ஹீரோமே பரவாயில்லையே, இவன் நம்ம பையன் கிட்ட ரொம்பவே பாசம் காட்டுறா, இவன் நல்லவளாதான் இருப்பா போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். குட்டி பையன் முகத்திலேயே இப்பதான் என்னால சந்தோஷத்தை பார்க்க முடியுது. அவன் இந்த மாதிரி ஹாப்பியா இருந்ததே இல்ல. பரவாயில்ல, நான் இவ்வளவு மேரேஜ் பண்ணிட்டு நல்லதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் குட்டி பையன் சாப்பிடறதுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போன இதை சாப்பிடு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் ரைஸ் பால் செஞ்சு தரேன்னு சொல்றான். குட்டி பையனுமே அதை சந்தோஷமா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல வெயிட்டர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. அந்த ஹோட்டல்ல தான் ஜியாங் சாப்பிட வந்திருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே வம்பிழுக்க ஆரம்பிக்கிறா. நீ அந்த பெரிய ஷான் குரூப்போட மருமக தானே, நீ என்ன இங்க வெயிட்டர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்க? நீங்க வெயிட்டர்ஸா வேலை பார்க்குற சேலரி தான் என்னுடைய ஒரு நாள் பாக்கெட் மணி. இந்த மாதிரி ஒரு வெயிட்டர்ஸ்க்கு காஸ்ட்லி ட்ரெஸ் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை மட்டும் தட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, கண்டதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணுமோ ஃபர்ஸ்ட் அதை ஆர்டர் பண்ணுங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டோட ஜியாங்க்கு செமையா கோவம் வந்துருது. அவ கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து ஹீரோயினோட மூஞ்சிலே ஊத்தி விட்டுறா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத கேட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜருமே வந்துடுறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க ஜியாங் ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, இவ்வளவு எதுக்கு இங்க வேலையில சேர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல அங்க வந்திருக்க கஸ்டமர் எல்லாமே ஹீரோயினை பத்தி தான் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் உடனே ஓ நான் நல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆல்ரெடி ஹீரோ பத்தி பேசிருக்கதா சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா இல்லையா, அதை பிளே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங்குமே டென்ஷன் ஆகி பரவாயில்ல, நீ ஹீரோக்கு ஒரு நல்ல வைஃபா இருக்கலாம், ஆனா லீபாவோட அம்மா நீ இல்ல, லீபாக்கு ஒரிஜினலா ஒரு அம்மா இருக்கா, வரப்போ உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா வெளில போயிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்குது, எங்க போனாலும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினோட மேனேஜர் வந்து ஹீரோயினா தனியா கூப்பிட்டு இங்க பாருமா, நீ இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை நல்லாதான் பண்ணிட்டு இருந்த, இருந்தாலும் அந்த ஜியாங் கஸ்டமர் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், உன்னை இந்த வேலையில இருந்து ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டோன்னு ஹீரோயின்மே எனக்கு புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட அந்த ஜியாங் அலனோட வேலை போயிருச்சு, நான் அவளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க போறேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அப்போ அவனோட வீல் சேர்ல உட்கார வரான். அவன் உட்கார முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வரா. ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே பொத்துன்னு விழுந்துடுறா. ரெண்டு பேருமே சோஃபால விளைக்க ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு அப்பந்தான் கான்சியஸே வருது. அவ ரொம்ப நர்வஸா எழுந்து நிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் உள்ள போய் அவளுடைய கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துட்டு வந்து சில விஷயத்த ஆட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ உட்காந்து ஹீரோயினை கூகுருன்னு பார்த்துட்டு இருக்கான். இவள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே டைரக்டா கேட்க ஆரம்பிக்கிறா, நம்ம ரெண்டு இதுக்கு முன்னாடி எப்பயாவது மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்லையே, எனக்கு உங்களை மீட் பண்ண மாதிரி சுத்தமா ஞாபகமே இல்லையே, நான் உங்களை மீட் பண்ணிருந்தா எனக்கு ஞாபகம் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிருக்காங்க உங்க காலை ரெகுலரா மசாஜ் பண்ணணும்னு சொல்லி, அப்படி மசாஜ் பண்ணா நீங்க சீக்கிரம் நடந்துருவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு காலை மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு காலை மசாஜ் பண்ணி விட ஆரம்பிக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயின் மேல ரொம்பவே அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். அவன் உடனே ஹீரோயின் கிட்ட லேட் ஆகுது, நீ போய் தூங்கு, எனக்கு ஒன்னும் மசாஜ் பண்ண வேண்டாம், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிடுறான். ஹீரோயின்மே சடனா இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறா. ஹீரோயின் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்க அவங்க அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கா. அவங்க அம்மா ஹீரோயினை பார்த்தோன்னே என்னம்மா நீ இப்ப எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே வரதில்ல, இத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஐயோ அம்மா சாரிமா என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதனாலதான் வர முடியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, உனக்குமே வயசாயிட்டு போகுது இல்லம்மா, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சோகமா சொல்ல ஆரம்பிக்கிறா, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணும், நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. பரவாயில்லம்மா, அவன் போனா போறான், உனக்கு இதை விட பெட்டரான லைஃப் காத்துட்டு இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய மெடிக்கல் பில் எல்லாம் பே பண்ணலாம்னு சொல்லிட்டு போறப்போ அங்க இருக்கவங்களோ உங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி மெடிக்கல் பில் பே பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன இந்த வருஷத்தோட மொத்த பில்லுமே யார் பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நர்ஸ்மே ஜாங்னு ஒருத்தவங்க பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜாங் வேற யாரும் இல்ல, ஹீரோட பிஏ தான். ஹீரோயின் உடனே ஹீரோட பிஏக்கு தான் கால் பண்றா, இதுக்காக எங்க அம்மாக்கு மெடிக்கல் பில் பே பண்ணீங்க, நான் உங்ககிட்ட பே பண்ண சொல்லி கேட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான்,
இங்க பாருங்க பாஸ் தான் வந்து பே பண்ண சொன்னாங்க, அதனாலதான் நான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின்மே மனசுக்குள்ள நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வரா. ஹீரோயின் வந்த உடனே இப்பையன் ஓடி போய் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோன்னு ஹீரோயினும் ஹீரோட அம்மாவுமே செமைய ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா குட்டி பையன் பேச மாட்டானாமா, இப்போ அம்மா அம்மான்னு சொல்றத கேட்டோன்னே ஹீரோட அம்மா ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. ஏய் குட்டி பையன் நீ பேச ஆரம்பிச்சிட்ட, ஒரே ஒரு தடவை பாட்டின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையன் எதுவும் பேசாம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் குட்டி பையனை ரூம்ல தூங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் பேசுறது கேட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, லீபா அந்த அளவுக்கு இப்ப பேச மாட்டேங்கிறானா, அதுக்கு காரணமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா லீபாவை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட எக்ஸ் வைஃப் வந்துட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஹீரோக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்து அவங்க கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா போல. அதனால லீபாவுமே பிறந்திருக்கான். ஹீரோட வைஃப் லீபாவை தூக்கிட்டு வந்துட்டு இது உங்களுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை, இதுக்கப்புறம் நீங்க தான் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோமே வேற வழி இல்லாம அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஆனா ஹீரோ வந்து எப்பயுமே லீபா மேலதான் பாசமா இருப்பான். இத பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்பவே பொறாமை ஆயிருச்சு. அவ அதனால லீபா வந்து ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தா. தன்னுடைய சொந்த பையனையே அதுக்காக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். எந்த உலகத்திலேயாவது பெத்த அம்மா தன் பையனை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்களாமா? இத பார்த்தோன்னே என் பையனுக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால என் பையன் அவளை வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுட்டான். இப்போ லீபாக்கு அம்மாவா நீ வந்துட்டல்ல, லீபா இதுக்கப்புறம் சீக்கிரமாவே சரியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி, லீபாவை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ வந்துட்டு ஒரு நைட் பார்ட்டிய அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. அவன் நினைச்சுக்கிறான் சரி நம்ம பார்ட்டில கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவோம்ல, அதனாலதான் நமக்கு இப்படி ஆகுதுன்னு நினைச்சுக்கிறான். ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவனுக்கு ரொம்பவே பாடி ஹீட்டா இருந்தோன்னா ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட பிஏ கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு பாஸ் இப்பதான் நைட் பார்ட்டியை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுல இருந்து அவங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்ன போ சொல்லிட்டாங்க. நீங்க பாஸ் பக்கத்துல இருந்து நீங்க கொஞ்சம் பாஸை கேர் பண்ணி பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே சரி நான் ஹீரோவா பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஹீரோவா அவனோட ரூம்ல தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் ஆக ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இது நம்ம ட்ரிங்க் பண்ணனால வந்து சைடு எஃபெக்ட் மாதிரி தெரியல, வேற என்னவோ இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்றாங்க. ஹீரோ கேக்குற என்னத்தடா கலந்து தொலைச்சிங்க, எனக்கே ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ஏண்டா உனக்கு இப்ப என்னடா புதுசா மேரேஜ் ஆயிருக்கு, அதான் நீ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரிங்க்ல கொஞ்சமா நாங்க ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணோம், உன் வைஃப் கூட நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே காலை கட் பண்ணிட்டு அட லூசு பயல்களா, நானே அவளை கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன், நாங்க 2 பேருமே தனித்தனி ரூம்ல தான் இருக்கோம், எனக்கு எதுக்குடா ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு ஃபீவர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில கை வச்சு பாக்குறா. ஹீரோ அப்ப சட்டுன்னு ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு இந்த டைம்ல நீ என்னோட ரூமுக்கு வரக்கூடாதுன்னு கான்டாக்ட்ல இருக்குல்ல, எதுக்காக நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா இல்ல பி சொன்னாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சுக்கிறான். ஹீரோ சொல்றா நீ இந்த டைமுக்கு ரூம்குள்ள வந்து ஒரு ரூலை பிரேக் பண்ணிட்ட, நம்ம இன்னொரு ரூலுமே பிரேக் பண்ணலாமா, இன்னைக்கு நீ என் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். இதை கேட்டான ஹீரோயின்மே நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க அத அப்படி வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் உள்ள வந்துட்டு ஹீரோக்கு ஃபீவர் அடிக்குன்னு சொல்லிட்டு வெட்டவல் எல்லாம் போட்டு ஹீரோவை நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து பாத்துட்டு இருந்திருக்கா. ஹீரோயின் நைட்டு ஹீரோ பக்கத்துலயே படுத்து தூங்கிடுறா. மார்னிங் ஆனோன்னு ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, சீக்கிரமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்க அம்மாக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயின் அவசரமா ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறா. ஹீரோயினோட அம்மா ரொம்பவே பயந்து போய் ஹீரோயின் கிட்ட பாரு பாரு அவங்க என்ன புடிச்சிட்டு போலான்னு வந்திருக்காங்க, என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போக
வந்திருக்காங்க. இத பாக்குற ஹீரோயின்மே எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, இங்க பாருமா நாங்க ஒன்னும் சும்மா வரல, உங்க அம்மா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு, அதனாலதான் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தோன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே யார் எங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி கேட்க போலீஸ் சொல்றாங்க, உங்க அம்மா ஒருத்தங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்கதான் வந்து உங்க அம்மா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்க அம்மா கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, அது தவிர எங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, எங்க அம்மா யாரு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, உங்க அம்மா என்னோட ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, இங்க பாரு கையில கட்டு போட்டு வச்சிருக்கு, நீ ஒரு கேவலமானவ, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க அம்மா பாரு என் ஹஸ்பண்டோட கையை கிழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஹீரோயின் அம்மா உடனே ஜியாங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என் பொண்ணை பத்தி எல்லாம் தப்பா பேசாதன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து அவங்களோட எக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உனக்கு எங்க அம்மா பத்தி நல்லா தெரியும்ல, எங்க அம்மா நல்லா இருக்கும் போது உன்னை அவங்க பையன் மாதிரி தானே பார்த்தாங்க, இதுதான் நீ அவங்களுக்கு திருப்பி செய்ய போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எக்ஸ் உடனே கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குமே ஹீரோயினோட அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்ல, இந்த ஜியாங் தான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வச்சிருப்பா. ஜியாங் பாக்குற, ஐயோ என்ன இவன் மனச மாறிடுவானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது போலீஸ் சொல்றாங்க, நீங்க எதுவா இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேசி நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிக்கோங்க. அந்த லேடியுமே வயசானவங்களா இருக்காங்க, அவங்க மென்டலி ஸ்டேபிளா கூட இல்ல, அவங்க மேல கேஸ் போட்டாலும் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அவங்களுக்கு அடிபட்டிருக்குல்ல அதுக்கான அமௌண்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜியாங் உடனே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. என்ன இவ மணி கொடுக்க போறாளா, சரி சரி எது வந்தாலும் ஹஸ்பண்ட வர சொல்லு, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட பிஏ வந்து லாயரோட வந்து நிக்கிறான். பிஏ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பாஸ் உங்களுக்காக இந்த சிட்டிலேயே ஒரு பெரிய லாயரை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் மேடம், எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றான். இத பாக்குற ஹீரோயினோட எக்ஸுமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல, நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோட காலுக்கு மசாஜ் பண்ண வரா. ஹீரோயின் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ ஹீரோயினை பாக்குறான். லாஸ்ட் டைம் கூட ஹீரோயின் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போதானே ஹீரோ அட்ராக்ட் ஆயிருப்பான், அதனால மசாஜ் வேண்டாம்னு சொல்லி கூட ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பான். இப்போ அவன் கேக்குறான், இந்த மாதிரி மசாஜ் மூலியமா கூட ஒரு பையனை செடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சு அவனுடைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ என்ன ரொம்பவே செடியூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அவ அங்க இருந்து எழுந்து போலான்னு சொல்லி பார்க்க ஹீரோ மறுபடியுமே வந்து ஹீரோயினை பிடிச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் லீபா உன் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கான், அவனுக்கு அம்மாவா நீ தேவைப்படுற, நம்மளுடைய இந்த ஃபேக் கான்ட்ராக்ட் மேரேஜ ரியல் மேரேஜா ஏன் மாத்திர கூடாது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினோட கண்ணத்திலே கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் செம ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, நம்ம ரெண்டு ரியலா மேரேஜ் பண்ணிக்கலாம், இந்த கான்ட்ராக்டுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன், உன்னோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வெளியில வந்து ஹீரோ கிஸ் பண்ணதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவளுக்குமே வந்து ஹீரோவை பிடிக்கும் போல. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு அவனுடைய எக்ஸ் கால் பண்றா. கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றா. ஹீரோயினுமே வந்து அவளுடைய எக்ஸ மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோயின் அவங்க எக்ஸ பார்த்தோன்னு எதுக்காக என்ன மீட் பண்ண வர சொன்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, நான் பண்ணது பெரிய தப்புதான், நான் உன்னை சீட் பண்ணிருக்க கூடாது, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனம் இல்ல, நான் பண்ண தப்புக்கு நான் பரிகாரம் தேடுற விதமா உனக்கு ஒரு 2 மில்லியன் பணம் தரேன், உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கு இந்த பணம் போதும்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு செமைய கோவம் வருது. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, உன்னோட ஹெல்ப்பை நான் எதிர்பார்ப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, 4 வருஷம் நீ தாண்டா என்ன யூஸ் பண்ணிருக்க, உன்னாலதான் நான் யாரு என்னன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க கூட நான் நைட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு பிறந்த குழந்தையுமே நீ யாருக்கோ வித்திருக்க, கேட்டா அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்க, நீ பண்ண தப்ப எதையுமே நான் மன்னிக்கவே மாட்டேன், அப்படி நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ நேர கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நீ எனக்கு பண்ணதெல்லாம் சொல்லு, என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சொல்றான், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணம் இதுல இருக்கு, ஆனா நான் இதை உனக்கு தரணும்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணணும், அப்படி டைவர்ஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பணம் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல ஹீரோயின் அந்த கார்டை வாங்கி அவன் மூஞ்சிலே தூக்கி வீசிடுறா.
இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நான் உன்னை பார்க்கவே கூடாது, இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத இந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவ பார்த்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து ஹீரோக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிடறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட எக்ஸுக்கு யாரோ ஒரு பொண்ணு கால் பண்றா. அவ கேக்குறா, என்ன நான் கேட்ட மாதிரி அவ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவனுமே சாரி அவ டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்றான். இத கேட்டோட இந்த பொண்ணு செம கடுப்பாகிறா. இவ பேரு லீ, இவதான் வந்து ஹீரோவோட எக்ஸ் போல. இப்போ நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. அவ ஹீரோ கிட்ட போய், நீங்க தான் என் கூட கொஞ்சம் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒன்னா ஸ்டே பண்ணீங்க, அதனாலதான் எனக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே குழந்தைக்காக இவள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆனா இந்த லீ வந்து இது எல்லாமே ஹீரோக்கு செட் பண்ண ட்ராப் தான். அந்த குழந்தைய வச்சு உள்ள போயிருக்கா. ஹீரோ குழந்தை கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கும் போது இவளுக்கு அதை பிடிக்காம போக குழந்தைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இதை பார்த்து ஹீரோக்கு பிடிக்காம இவள அவனோட லைஃப்ல இருந்து துரத்தி விட்டு இருக்கான். ஹீரோ கூட எப்படியாவது சேர்ந்து நின்று ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணது இவளே கிடையாது, அது ஹீரோயின் தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா. இவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால இவ ஏதோ ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட போய் சேர்ந்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுமே காசுக்கு ஆசைப்பட்டு ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ட்ரக்ஸ் கொடுத்து ஒரு ரூம்ல அனுப்பி வைக்கிறா. ஹீரோமே ட்ரக்ஸ் எடுத்திருப்பான் இல்லையா, அதனால ரெண்டு பேருமே அந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. இதனால ஹீரோயின் பிரெக்னென்ட்டாவும் ஆயிடுறா. ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, அவ பாய் ஃப்ரெண்டு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருக்கான்னு நினைச்சிருக்கா. அதுக்கப்புறம் நல்லபடியா அந்த குழந்தையுமே ஹீரோயின் பெத்து எடுக்கிறா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து லீ கிட்ட கொடுக்க, லீ வந்து ஹீரோ கிட்ட அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அவதான் தான் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணதா போய் சொல்லி ஹீரோவை மேரேஜும் பண்ணிக்கிறா. ஆனா குழந்தைகிட்ட ஹீரோ ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்து இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகி குழந்தைய போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. குழந்தைய ரொம்பவே டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லீய வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுறான். வீட்டுல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கத யாரோ அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல போட்டோ, அதை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். அந்த ஜியாங் தான் வேற ஒரு நம்பர்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கான். இதை பாக்குற ஹீரோமே, யார் இந்த போட்டோவை அனுப்பி வச்சது, யார் அனுப்புனாங்கன்னு உடனே கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோமே கோச்சுக்காதங்க பாஸ், நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு போயிடுறான். நைட்டு ஹீரோ ரொம்ப கோவமா பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் மசாஜ் பண்ண வரா. ஹீரோயினுமே ரொம்ப தயங்கிதான் உள்ள வந்துட்டு இருக்கா. நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்த உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு, நீனும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மறக்காம தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோமே அவன் கிட்ட இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஹீரோயின் மேல வீசுறான். இதுக்கு நீ என்ன சொல்ல போறேன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வரா. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்க ரெடியா இல்ல. அவன் சொல்றான், இதுக்கப்புறம் நீ என்னோட ரூம்குள்ள வரவே கூடாது, இதுக்கப்புறம் எனக்கு மசாஜ் பண்ணணும் எந்த அவசியம் இல்ல, இங்க இருந்து வெளில போயிரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே கோச்சுக்கிட்டு, நீங்க கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த ரூமுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாஸ் நீங்க அந்த போட்டோஸ் பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அது என்ன விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹீரோயின் எதுக்காக அவங்க எக்ஸ பார்க்க போயிருக்காங்கன்னா அவங்க அம்மா கேஸ் விஷயமா ஏதோ பேசிருக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவளுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெலிவரி ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. டாக்டர் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இங்கதான் குழந்தை பிறந்துச்சு, ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னோட குழந்தை இறந்து போயிருச்சுன்னு சொன்னா, ஆனா என்னோட குழந்தை உயிரோடு இருக்குதானே, அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டருமே ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. குழந்தை பிறந்த உடனே இந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹீரோயினோட குழந்தைய கொண்டு வந்து அந்த லீ கிட்ட குடுக்கறாங்க. லீயுமே இருக்கா அந்த டாக்டர் கிட்ட நிறைய பணம் கொடுத்திருக்கா. டாக்டர் உடனே ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீ யாருமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு இங்க டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா, எனக்கு உன்னை சுத்தமா ஞாபகம் இல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறுப்பலாவே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சரி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன்ல, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க கேட்ட டாக்குமெண்ட் பேப்பர்லாம் என்னால இப்ப பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டல்ல அதெல்லாம் வந்து ஓபனா சொல்ல முடியாது, எனக்கு அதை ஷோ பண்றதுக்கு பெர்மிஷன்
எல்லாம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரூம்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு டெலிவரி ஆயிருச்சு, அதை பத்தின டாக்குமெண்ட் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்க, அந்த சீஃப் டாக்டருமே அந்த லேடி டாக்டர் கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து தர சொல்லி கேக்குறாங்க. அந்த டாக்டருமே சார் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் போயிடுறாங்க. சீஃப் டாக்டர் உடனே சரி நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ண போறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றான், நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ண போறேன்ல, சும்மா எல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, இதுக்கு நீங்க கைமாறா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு இவனோட இன்டென்ஷன் புரிஞ்சிருச்சு. அவ உடனே அவளுடைய போன்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா இவங்க பேசுறதெல்லாம். ஹீரோயினுமே உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும், ஒன் டே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உன்னோட குழந்தைய பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன்னு சொல்றான். நான் ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணல, நீ நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வரப்போறது ஃபைனல் பார்ட் தான். அதையுமே நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.